சில நேரத்தில் தேவ அழைப்பை பெற்று ஓடுகிறவங்க ஒரு மாதிரி ஷைனா மாறிடுவாங்க. சாப்பிட வழி இருக்காது, நல்ல துணி இருக்காது, நல்ல வாகனம் இருக்காது, நல்ல வாழ்க்கை இருக்காது. ஆனால் அழைப்புல வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கேன், அவங்க ஸ்டைல் மாறிடும். நம்மள அப்படி பார்க்க ஆரம்பிப்பான். என்னைக்கு தேவனுடைய அழைப்புல ஒரு பிள்ளைகள் கரெக்டாக கடந்து போறாங்களோ அவங்களுடைய தோற்றங்களே மாறி போகும், மாறி போகும். ஆனா அந்த அழைப்புல கொஞ்சம் விலகி போயிட்டு நினைச்சுங்க, முந்தி இருந்ததை காட்டிலும் பரிதாபமான நிலைமைகள் ஏற்படும். வந்தான், ஆள் அனுப்பிட்டான், கூட்டு வரான், கண்டுபிடிச்சு கூட்டு வரானுங்க. கூட்டு வந்த உடனே இப்போ வீட்டுக்குள்ள அப்படிதான் நுழைறான். பார்த்த உடனே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் அவன் தோற்றத்தை மாற்றினார். அதுதான் அடுத்த மேன்மை. நாலாவது மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆள போகிறவன், யாரா இவன்? இவன் கோலியாத்தை சாகடிக்க போறான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து எல்லார் எதிர்க்கையும் காட்டுவாரு. உன்னை எல்லார் எதிர்க்கையும் காட்டுவாரு. இதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியல. இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசியா இருக்கு, தீர்க்கதரிசியே தெரியல. இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிற தாவீதை குறித்து யாருக்கு தெரியல? இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிக்கே தெரியல. இப்போ ஆண்டவர் அவனை காண்பிக்கிறார். இவன்தான். அல்லேலூயா. யாரா இவங்க? இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நிற்க போகிறவன். இதான் மேன்மை, இதுதான் மேன்மை. இந்த 7 மாசத்துல இந்த மேன்மையை நீ ஆராய்ச்சி பண்ணலையே. இந்த 7 மாசத்துல இந்த மேன்மையை குறித்து ஒரு நாள் தியானிக்கலையே. ஏன் இப்ப கொடுக்கிறாரு? அதுக்கு நேரம் வந்து விட்டது. கரங்களை தட்டி அதை அடைகிற நேரம் வந்து விட்டது. அதை பெற்றுக்கொள்கிற நேரம் வந்து விட்டது. அதை நான் சுதந்திரிக்கிற நேரம் வந்து விட்டது. அதை விசுவாசிக்கிற நேரம் வந்து விட்டது. தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மள அப்படிதான் ஹேண்டில் பண்ணி வச்சிருக்கிறார். சாதாரணமா வைக்கல. என்ன சொல்லுங்க? சாதாரணமா சொல்லுப்பா, உன்னதான் சொல்லு. என்னை கர்த்தர் சாதாரணமா வைக்கல. இப்போ உன் மனசு துடிக்குது, என் மேல இவ்வளவு அன்பா இருந்தவருக்கு நன்றியா இல்லையே, உண்மையா இல்லையே, ஒரு நாள் நான் அவருக்கு விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி வாழலையே. இன்னைக்கு மாறிடு, எல்லாம் உடைக்கப்பட்டு தூக்கி எறி, தூக்கி எறி, தூக்கி எறி. உன் சுபாவத்தை தூக்கி எறி, உன் எண்ணத்தை தூக்கி எறி, உன் கிரியைகளை தூக்கி எறி. ஏன்னா உன்னை அவர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை அடைகிற நேரம் வந்துருச்சு. அழகே இல்லாதவன் அழகு இவன் தான் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் காட்டுறாரு. நான் ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன், நான் ஒருத்தனை முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன், நான் ஒருத்தனை ராஜாவாக்க சொல்லி அனுப்பிச்சேன். அவன் வேற யாருமே இல்ல இந்த வீட்டுல. இவன் தான், இவன் தான். அவனை நீ எழுந்து என்ன பண்ணிப்போ? அடுத்த ஆசீர்வாதம், அடுத்த மேன்மை என்னது? அடுத்த ஆசீர்வாதம் மேன்மை என்னது? அபிஷேகம் இல்ல, எழுந்து நில்லு. இவன் சின்னவன், இவன் கடகோட்டி, ஆடு மேய்க்கிறவன். இவர் யாரு? இவர் யாரு சொல்லுங்க? இவர் யாரு? தீர்க்கதரிசி. இவர் யாரு? ஆசாரியன். இவர் யாரு? அபிஷேகம் பண்ண வந்தவன். இவர் யாரு? நியாயம் விசாரிக்கிறவர். அவரை பார்த்து சொல்றாரு, இவனை வந்த உடனே நீ எழுந்து. அல்லேலூயா. இப்ப இவன் வந்தோடனே அவர் எழுந்துக்கிறாருன்னா இப்ப இங்க யார் பெரியவங்க? ஈசாய் பெரியவனா? ஈசாய் குடும்பத்துல கடந்து போனாங்களே 6 பேரு, அவங்க பெரியவங்களா? இல்ல அபிஷேகம் பண்ண வந்த தீர்க்கதரிசி பெரியவங்களா? யார் எழுந்திருக்கிறோம்? நீ எழுந்துருன்றாருங்க ஆண்டவர். அப்ப எவ்வளவு மேன்மைப்படுத்துறதுக்காக இவனை கர்த்தர் திட்டம் வைத்திருப்பார். நான் சொல்றது புரியல உங்களுக்கு? இதெல்லாம் நீ ரசிச்சு ருசிச்சு உள்ள இறக்கனாதான் இதோட சாராம்சம் என்னன்னு தெரியும் உனக்கு. நீ சாதாரணமா படிச்சுட்டு இருக்கிற, சாதாரணமா பார்த்துட்டு இருக்கிற. இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி எழுந்துறா, இவர் வந்து